நம்மிடம் நல்ல குணங்கள் இயற்கையாக இருப்பது நல்லது. அந்த குணங்கள் நமது பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்த பண்புதான் என்றாலும் அதை உள்வாங்கி அதனை சரிவர கையாள்வது நமது கையில்தான் உள்ளது. இயற்கையும் அப்படித்தான். புளியங்காய்க்கு புளிப்பு இயற்கையாய் இருக்க வேண்டும். அதற்காக புளிப்பு ஊசி போடவா முடியும்? அதேபோல பாவல்காய்க்கு கசப்பு இயற்கையாக அமைய வேண்டும். அதற்காக கசப்பு ஊசியா போட முடியும்? இப்படி பல்வேறு உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அதுபோலத்தான் பெரியவர்கள், அனுபவம் மிகுந்தவர்கள், அறிவாளிகள், ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கும் நல்ல பண்பாடுகள், நல்ல குணங்கள், இவைகளை நாம் நம்முடைய மனதில் பதியம் போடுவதே நமது உயர்வுக்கான வழியாகும். நமது வாழ்க்கை என்னும் பயணம் நேர்மறையாக, ஒளிவு மறைவில்லாத, மனிதாபிமானத்துடன் கூடிய, மனசாட்சிக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய, பொறாமை குணம் இல்லாத, அதிக ஆசைப்படாத பாதையாய் வகுத்து கொள்வதை இலட்சியமாக கொள்ள வேண்டும். அதுபோன்ற நிகழ்வுகளில் நமக்கென இலக்கை நிர்ணயித்து நாம் செல்லும் பாதையில் கரடுமுரடான தடைகள் வந்தாலும் நேர்மை எனும் நெறி காட்டும் பாதையை வகுத்து அதில் பயணம் செய்ய வேண்டும். அதுபோன்ற பயணங்களில் தங்குதடை தாமதம் இல்லாமல் பயணித்தோமானால் இலக்கை எளிதில் வென்றுவிடலாம். இலக்கில்லா பயணம் விளக்கில்லா இருட்டு அறையில் பாடம் படிப்பது போல் அமையும். அது எப்படி சாத்தியமாகும்? அதுபோலவே இலக்கை நிர்ணயம் செய்யுங்கள், தடையை விலக்கி விடுங்கள். அதுவே சிறப்பான வாழ்விற்கான வழிகாட்டி. அதேபோல யாரையும் எந்த தருணத்திலும் ஏமாற்றாமல் வாழ்ந்து காட்ட உறுதி எடுத்து கொள்ள வேண்டும். அதன்படி வாழ்வின் படியில் ஏறுங்கள். வாழ்க்கை என்னும் பரமபத விளையாட்டில் தாயம் போடுங்கள். ஏணி மேலே ஏற்றிவிடும். ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைத்தாள். தொடரும் வாழ்க்கையை விளையாட்டில் மறுபடியும் தாயமே விழுந்தாள் சரசரவென பரமபத பாம்பு இறக்கி விட்டு விடுமே. இந்த சூட்சம விதி புரிந்து வாழ கற்றுக்கொண்டாலே வசந்தம் வாசல் வழியாக வந்து நிரந்தர இடம் பிடித்துவிடும். இதை புரிந்து கொண்டவர்களே புத்திமான், புரியாதவர்கள் மாரிச மான்தானே. ஆக ஏமாற்றி பிழைக்கும் வாழ்க்கை முறை, கொள்கை நமக்கு தேவையில்லாத மாசு. அதை தூர வீசுங்கள். மாசு விலகி மருது சுத்தமாகிவிடும். அதேபோல சில உறவுகள், நட்பு வட்டங்கள் நமக்கு போலியாக கொடுக்கின்ற நல்லவன், வல்லவன், பகோபகரி, நேர்மையானவன் என்ற அங்கீகரிக்கப்படாத சுயநல பட்டங்கள் எல்லாம் அவர்களிடம் நமது உறவு முறியாத வரைதான். அதற்கு பிறகு அந்த பட்டங்கள் செல்லாதவையாகிவிடும். பொதுவாக நாம் தற்பெருமைக்கு ஆசைப்படவே கூடாது. ஏமாறும் வரை ஏமாற்றும் நபர்களுக்கு பஞ்சமே இல்லையே. ஆக பழகும் போதே நல்லவன் கெட்டவன் என தரம் பிரித்து வாழ்வதே புத்திசாலிகளுக்கு அழகு. எந்த தருணத்திலும் நமது புத்தியை கொண்டு சுயம் இழக்காமல், ஆடம்பர மாயைகளுக்கு இடம் கொடுக்காமல் நேர்மையான பாதையில் பயணம் செய்யுங்கள். வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சேரும். அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் இறைவனையே சாரும். புரிதல், அறிதல், விவேகம் இவை மூன்றும் நமது வாழ்க்கைக்கான வழிகாட்டியே. அதை புரிந்து கொண்டு செயல்படுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.